காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். MMJ மூலமாய் நாம் சந்தித்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து புதுபலன் அடைந்து அந்த நாளை கர்த்தருடைய நாமத்திலே நாம் வாழ்ந்து ஜெயித்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒரு மனதாய் ஏக சிந்தையாய் அவரை போற்றி துதித்து பாடி மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஈவாய் தருகிறதை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்வதே நமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் யாவரும் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறார். நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார், சுகபல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். அன்றென்று வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரம், உடை, நமக்கு நல்ல இருப்பிடம், நமக்கு நல்ல துணை, நமக்கு நல்ல உறவுகள் எல்லாவற்றையும் தந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். இவைகளின் மத்தியிலும் சில பிரயாசங்கள், பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இவைகளுக்கு இருந்தாலும் கர்த்தர் அவைகளிலெல்லாம் நம்மை தப்புவித்து சமாதானத்தை நம் இருதயத்திலே வைத்து நம்மை சந்தோஷமாய் நடத்துகிற தேவன். அந்த நிச்சயத்தோடு கூட தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னை நித்தமும் நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட இந்த நாளை நாம் தொடங்குவோம். நாம் துதிக்கலாமா, ஸ்தோத்தரிக்கலாமா, துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். அனைத்தையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவனை வாழ்த்தி போற்றி துதித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், என்னை காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிஷந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர்.
உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா என்னை புடமிட்டான் பொன்னாக துலங்கிடுவேன் என்னை புடமிட்டான் நான் பொன்னாக துலங்கிடுவேன் நான் போகும் பாதைகளை அறிந்தவரே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை நீர் இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா ஏசப்பா நீர் எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்த தடைபடாது என்று யோபு பக்தன் சொன்னது போல அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ள எங்கள் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீரப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் அவைகள் மத்தியில் எங்களை வழிநடத்துகிற என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரங்கள் துதிகளை எடுக்கிறோப்பா நீர் எங்களை ஆண்டவரே அனுதினமும் காக்கிறீர் வழி நடத்தி வருகிறீர் எங்களுக்கு என்ன தேவைன்னு நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா நீரே ஆராதனைக்குரியவர் உமக்கே துதிகன மகிமையப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே புடமிட்டு சுத்த பொன்னாய் விளங்க பண்ணுகிறவர் ஹல்லேலூயா 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 இறுதி நாளில் நீர் மண்ணில் வந்து நிற்கிற பொழுது எங்கள் சொந்த கண்கள் காணும் ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய வருகைக்காய் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஹல்லேலூயா இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே இன்றைக்கு எங்களை சுத்தப்படுத்துங்கப்பா இன்றைக்கு நாங்கள் சுத்தப்படும் பொழுது உம்முடைய அற்புதத்தை காண்போமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் உம்முடைய கிருபைகளை எண்ணி உம்மை துதிக்கிறோம் உம்முடைய இரக்கத்தை எண்ணி உம்மை துதிக்கிறோம் உம்முடைய மாட்சிமை எண்ணி உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்முடைய மனதுருக்கத்தை எண்ணி துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 நல்ல பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம்
எங்கள் நம்பிக்கையே, துருகமே, அப்பா எங்கள் கோட்டையே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, எங்களுக்காக தூதனை அனுப்பி எங்கள் காரியங்களை செய்து முடிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அங்கலாய்க்கிற வேளைகளில் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சோர்ந்து போகிற வேளையில் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முறிந்து போன ஆணலை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா முறியாத தெய்வம் ஆண்டவரே, நெருக்கப்படுகிற வேளையில எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. மங்கி எறிகிற திரியை அணையாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி கர்த்தாவே. உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே பற்றி கொண்டு நிற்கிறோம். உம்மை பற்றி கொண்டிருக்கிறபடியினால் எங்களை பூரண சமாதானத்துக்குள் நடத்துவீர். ஹalleluya, ஹalleluya. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. ஹalleluya, ஹalleluya. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை நீர் நடத்துவீராக. எங்களுடைய ஒவ்வொரு அசைவும், எங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும், எங்கள் கடமைகளும் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் அப்பாய் கருத்துமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இந்த வேளையில் எங்களோடு கூட பேசும். உம்முடைய திருநாமம் மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நித்தமும் அவரை போற்றி துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது நமக்குள் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சமாதானம் நமக்குள் பிறக்கும். எந்த சூழ்நிலை மத்தியிலும் ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல், ஒரு தெய்வீக நடத்துதலை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இப்போதும் வேதத்திலிருந்து யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரத்தின் 21வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நீர் அவரோடு பழகி, யாரோடு பழகி? கர்த்தரோடு பழகி. இந்த காரியத்தை யார் சொல்லுகிறார் என்று பார்த்தால், யோபுவினுடைய நண்பர் தோமானியனாகிய எலிப்பாஸ் யோபுவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ கர்த்தரோடு பழகி சமாதானமாயிரு, அதனாலே உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஒரு நண்பன் நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நீ கர்த்தரோடு பழகு, கர்த்தரோடு பேசி கொண்டிரு, கர்த்தரோடு கூட கர்த்தர் நினைவாயிரு. நீ அவரோடு பழகும் பொழுது உனக்கு சமாதானமாயிருக்கும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னோடு பழகி சமாதானமாயிரு, உனக்கு நன்மை வரும். சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நன்மை வரும். பரத்திலிருந்து நன்மை வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும். நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் திகைக்கிறாய்? கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது அவரோடு நடந்து, அவரோடு பழகி சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது. சமாதானமாய் இருப்பதனால் வர நன்மைகள், சமாதானம் எப்போது வரும் என்பதை இந்த யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 21 முதல் 30வது வசனம் வரை தியானிப்போமானால் மிகவும் நேர்த்தியாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எப்பொழுது ஒரு தேவ பிள்ளைக்கு நன்மை வரும் என்று பார்ப்போமானால் 21ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, எப்பொழுது நன்மை வரும்? அவன் சமாதானமாய் இருக்கும் பொழுது. கர்த்தரோடு சமாதானம், கூட உள்ளவர்களோடு சமாதானம், தன் இனத்தோடு ஜனத்தோடு சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் உள்ள இருதயத்தில் நிறைவும் நிதானமும் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது வரும் நன்மை சமாதானம்.
எப்பொழுது நன்மை வரும் என்றால் நாம் சமாதானமாக இருக்கும்போது நன்மை வரும். அடுத்ததாக அதனுடைய 22ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் பின்பற்றுகிற பொழுது நமக்கு சமாதானம் வரும். கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக வேதத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. 10 கற்பனைகள், இன்னும் கர்த்தர் கொடுத்த அநேக கட்டளைகள் நமக்காக வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை அனுதினமும் தியானித்து இந்த பிரமாணங்களின்படி நாம் நடப்போமானால் அவர்களுக்கு சமாதானம் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆகவே அவருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து பிரமாணங்களை கை கொள்ளும்போது அவன் சமாதானமாயிருப்பான், அவனுக்கு நன்மை வரும். இன்னும் அதனுடைய 23வது வசனத்தை பார்ப்போமானால், சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் நன்மை வரும். சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த வசனத்தை நாம் வாசிப்போமானால் அந்த வசனம் விதமாய் கூறுகிறது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நீ மனம் திரும்பும் பொழுது நீர் திரும்ப கட்டப்படுவீர், உமது கூடாரத்தில் அக்கிரமம் தூரமாக இருக்கும். எந்த இடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்து அக்கிரம சிந்தைகள் தூரமாக இருக்கிறதோ, இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாதபடி அவங்களுடைய வீடு அவளுடைய குடும்பம் இருக்கிறதோ, அங்கே கர்த்தருடைய நன்மை வரும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் திரும்ப கட்டப்படும். யார் மனம் திரும்பி பாவிகளாக இருக்கும் பொழுது எனக்கு நன்மை உண்டா, எனக்கு யார் உதவி செய்வார் என்று அங்கலாய்த்து போவோம். ஆனால் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வருகிற பொழுது அவனுடைய கூடாரம் திரும்பி கட்டப்படும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டின கர்த்தர் நாம் மனம் திரும்பி அவரிடத்தில் வருகிற பொழுது, நாம் ஒப்புரவாகி அவரிடத்தில் வருகிற பொழுது நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எங்கே நாம் விழுந்து போனோமோ அந்த இடத்தில் இருந்து அவர் நம்மை தூக்கி எடுப்பார். தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை கட்டி புதிதாக்கி அநேகர் பார்க்கிற அளவுக்கு அலங்காரமான ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவார். ஒரு இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் இருக்கிற ஆஸ்திகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு தகப்பனுக்கு எதிர்த்து நின்று மிகப்பெரிய பாவத்தை செய்து அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த பொழுது புத்தி தெளிந்தவனாய் மனம் திரும்பி பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். தகப்பன் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர் அவனுடைய வாழ்க்கையை புதிதாக்கினார். அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு புதிய வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது. இன்றைக்கும் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் மனம் திரும்பி வரும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்து வைப்பார். உலகத்தில் சரீரத்தை மறைக்க நாம் வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுகிறோம். தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிற பொழுது நம்மை அலங்காரமாய் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தான் அவர் பார்க்கிறார். எந்த ஒரு மனிதனிடத்தில் ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதன் அனுதினமும் தன் ரட்சிப்பை புதுப்பித்து காத்து கொள்ளுகிறானோ அவனை கர்த்தர் அலங்காரமாய் பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பி ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு நம்முடைய அதிகாரம் என்கிற மோதிரத்தை அணிவிப்பார். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் அவர் ராஜாவாகிய அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவரிடத்தில் போகிற பொழுது, மனம் திரும்பி அவரிடத்தில் போய் நிற்கிற பொழுது அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிப்புவித்து அவருடைய மோதிரத்தை அணிவித்து கால்களுக்கு பாதரட்சையை தொடுத்து சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கீத வாத்தியங்களினாலும் பாடலினாலும் ஆடலினாலும் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். நம்முடைய இருதயம் அவருக்குள் சந்தோஷப்படும்.
அவரை நாம் பாடி பாடி மகிமைப்படுத்துவோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எப்பொழுது நாம் மனம் திரும்பி அவரிடத்தில் வருகிறோமோ அப்போது நமக்கு உண்டாகும் பிரியமானவர்களே. ஆகவே நமக்கு நன்மை வர வேண்டுமானால் நாம் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்போது அவர் நம் கூடாரத்தை கட்டுவார். நம் கூடாரத்துக்குள் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். யோபின் கூடாரத்திற்குள் கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது. காரணம், யோபுவின் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போமானால் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனுமாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான புயல் வீசிச்சு. உபத்திரவம் பாடுகளுக்குள்ள கடந்து வந்தார். இருந்த எல்லாவற்றையும் இழந்தார். ஆனாலும் தேவனிடத்தில் இருந்த விசுவாசத்தை அவர் விட்டுவிடவில்லை. தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில் அவர் தளர்ந்து போகவே இல்லை. அவரோடு கூட தேவனோடு கூட அண்டிக் கொண்டார். தேவனே எனக்கு துணை என்று அவர் உறுதியாய் நின்ற பொழுது முடிவிலே அந்த யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று சொல்லி விசுவாச அறிக்கை இடுகிறார். தேவன், நீர் எனக்கு செய்கிறவைகள் ஒன்றும் தடைபடாது, நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ எனக்கு செய்து முடிப்பீர் என்ற அந்த வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தினார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய கூடாரத்துக்குள்ள தேவனுடைய நன்மை வர வேண்டும் என்றால் நாம் அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவரை பற்றி பிடித்து கொள்ளுவோம், விசுவாச அறிக்கைகளை இடுவோம். நிச்சயமாக நம்முடைய கூடாரத்துக்குள் நன்மை உண்டாகும். பிரியமானவர்களே, என்னென்ன நன்மை உண்டாகும்? இந்த யோபுவுக்கு அந்த நன்மைகள் இதே யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நேயர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு தொடர்ந்து இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து தியானித்து கர்த்தருக்குள் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். நமக்கு இந்த வார்த்தைகள் பெரிய ஒரு பலனாய் இருக்கிறது. அறிக்கையிட்டு நாம் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தூளை போல் பொன், ஆற்று கற்களை போல பேரின் தங்கம் அவருக்கு கிடைத்தது. என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்று பார்க்கிற பொழுது 24வது வசனம், அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பேரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். எப்பொழுது? கர்த்தரிடத்தில் பழகி அவரோடு நடந்து அவரிடத்தில் சமாதானமாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் தருகிற நன்மை பொன்னும் பொருளும் சகல ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை நிச்சயமா இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவரை எப்போது சார்ந்து கொள்ளும். 25வது வசனத்தை பாருங்கள், அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். இந்த உலகத்தின் பொருள் மாத்திரம் அல்ல, அந்த சர்வ வல்லவரே உமக்கு பொன்னும் வெள்ளியுமாய் இருப்பார், சொக்க தங்கமாய் இருப்பார் என்று சொல்லி எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். உலக பிரகாரமாய் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாய் சர்வ வல்லவர் உமக்கு பொன்னும் வெள்ளியுமாய் இருப்பார் என்று சொல்லி 26வது வசனத்தை ஒரு நிமிடம் பாருங்கள். அப்பொழுது சர்வ வல்லவர் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். சர்வ வல்லவர் மனமகிழ்ச்சியாயிருப்பார். உம்முடைய மனமகிழ்ச்சி சர்வ வல்லவரிடத்திலிருந்து வரும். அவர் உமக்கு மனமகிழ்ச்சியை தருவார். இப்பொழுது இருக்கிற துக்கம் மாறி போகும், இப்பொழுது இருக்கிற வியாதி மாறி போகும், இப்போது இருக்கிற வேதனை மாறி போகும் என்று சொல்லி யோபுவின் நண்பர் யோபுவுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் அந்த தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, அவரையே சார்ந்து அவரோடு பழகி நடக்கிற பொழுது நமக்கு நிச்சயமா இது சம்பவிக்கும். 27வது வசனத்தை பாருங்கள், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுத்து, அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர், அவர் உமக்கு செவி கொடுப்பார். நீர் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். நாம் அநேக வேளைகளில் எவ்வளவோ நாள் நான் ஜெபிக்கிறேனே, எவ்வளவு நாளா இந்த காரியத்துக்காய் காத்திருக்கிறேனே, கர்த்தாவே நான் உம்மிடத்தில் தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உம்மிடத்தில் தானே கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு எப்பொழுது பதில் வரும், எனக்கு இந்த காரியத்தில் எப்பொழுது நன்மை வரும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் பழகி அவரிடத்தில் சமாதானமாயிருந்து அவரோடு நடக்கும் பொழுது
நமக்கு நன்மை உண்டாகும், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும். அது மாத்திரமா, அதனுடைய 28வது வசனத்தை பாருங்கள். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். யார் ஒருவர் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய காரியங்கள், அவர்கள் நினைக்கிற காரியங்கள், அவர்கள் நிர்ணயம் பண்ணின காரியங்கள் அது அப்படியே நிலைவரப்படும், அது அப்படியே நடக்கும். நம்முடைய பாதைகள் எல்லாம் பிரகாசமாய் இருக்கும் என்று சொல்லி யோபு இருக்கிற சூழ்நிலையோ அவனுடைய வாழ்க்கை சூனியமாய் தெரிகிறது, இருண்ட ஒரு வாழ்க்கையாய் தெரிகிறது. எல்லார் கண்களுக்கோ அற்பமான ஒரு மனுஷனாய் மாற்றப்பட்டு போனான். ஆனால் தேவனோ அவருடைய பார்வையிலோ அவன் பிரகாசம் உடையவன், பிரகாசம் அவனுக்கு உண்டானது. ஆம்பரியமானவர்களே, நம்முடைய நிலைமை, இப்பொழுது இருக்கிற நிலைமையை குறித்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். அவரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்படும், நமக்கான காரியங்கள் நிர்ணயிக்கப்படும், அது நிலைவரப்படும். 29வது வசனம் பாருங்கள். மனுஷர் ஒடுக்கும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோள் ரட்சிக்கப்படுவார்கள். இவரே இருக்கிறது ஒரு தாட்சியில். சுகவீனம், மனைவி விட்டு சென்று விட்டாள், குடும்பத்தில் ஆறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, நண்பர்கள் தூஷிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை பாருங்கள், தாழ்ந்தோர் நீர் சொல்லும் வார்த்தையில் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் இருக்கிற சூழ்நிலை வேறையா இருக்கலாம், ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாயின்று பிறக்கிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலாய், நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடக்கைகள் அநேகருக்கு முன்மாதிரியாய், அநேகருக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகளை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஆம்பரியமானவர்களே, அதனுடைய 30வது வசனத்தை பாருங்கள். குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார், உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்புவிக்கப்படுவான். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினால் நாமும் அவரை சார்ந்து கொள்ளுவோம். இப்படிப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். யோபுவினுடைய சரித்திரத்தை, வாழ்க்கையை வைத்து நம்மோடு பேசி இருக்கிறார். நமக்கு நன்மை வரும், பரத்திலிருந்து நன்மை வரும். நிச்சயமாய் நாம் அவரை சார்ந்து கொண்டு அவருடைய வழிகளில் நடப்போம், அவரோடு பழகுவோம், அவரோடு பேசுவோம், அவரையே சார்ந்து கொள்ளுவோம். ஒரு நாள் கிறிஸ்து மகிமையில் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாய் இறங்கி வருவார். அவர் மறுபடியும் வருவார். அவர் பரத்துக்கு ஏறி போனார், அவர் மறுபடியும் வருவார். அவர் மறுபடியும் வரும்போது நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவார். நாம் அவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுவோம், அவரோடு கூட வாழுவோம். நமக்கு இரட்டத்தனையான நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் அமைந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நல்ல வேளையிலும் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நாம் யாவரும் சேர்ந்து அப்படிப்பட்டவர்களுக்காக செபிப்போம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காவது இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் இருக்குமானால் கர்த்தர் நிறைவான நன்மைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சமாதானமாயிருந்து, தேவனோடு சமாதானமாயிருந்து உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல இயேசுவே, மனுஷனுடைய சாயலாய் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதங்களினால் நன்மையினாலும் கர்த்தர் திருப்தியாக்குவீராக. அப்பா, புதிய வயதை வாழ வயதாக்கி தேவ ஆசீர்வாதங்களினால் அலங்கரிங்க என்று செபிக்கிறோம். திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை நீர் கடாட்சிப்பீராக ஆண்டவரே. குடும்பங்களை ஏற்படுத்தின தெய்வமே, குடும்பங்களுக்குள்ள நன்மை பரத்திலிருந்து கடந்து வருவதாக. சமாதானம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அதிசய செயல்கள் கூடாரத்துக்குள்ள நடக்கட்டும் அப்பா. உம்முடைய ரகசிய செயல் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் காணப்படட்டும் அப்பா. யோபுவின் ஆசீர்வாதங்கள் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, அந்த வீடுகளுக்குள்ள கடந்து வருவதாக. தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். புதிய வருட ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இப்பொழுதும் ஹெவன் டிவிக்காக ஒவ்வொரு நேர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில்
கர்த்தருடைய நன்மை இறங்கி வரும்படியாக, ஆசீர்வாதங்கள் தங்கும்படியாக நாம் யாவரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீடுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். நீங்க சொன்னீரே ஆண்டவரே, அப்பா அப்பா மனம் திரும்பி வரும் பொழுது அந்த கூடாரத்தை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு கூடாரத்தையும் கட்டுவீராக. எந்தெந்த இடங்களில் குறைவுபட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் நிறைவாக்குவீராக. எந்தெந்த இடங்கள் ஆண்டவரை விழுந்து கிடக்கிறதோ அவைகளை தூக்கி கட்டுவீராக. எந்தெந்த இடங்கள் சோர்ந்திருக்கிறதோ சோர்வுகளை மாற்றி உற்சாகத்தின் ஆவியினால் நிறைத்து தூக்கி நிறுத்துவீராக. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி தூக்கி நிறுத்துமையா. இயேசுவின் நாமத்தில் சரீர பலகீனங்கள் மாறுவதாக, கட்டுகள் உடைவதாக, கட்டன் பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் மாறி சுகமாய் இருக்கும்படியா இந்த நாளில் அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கூடாரத்துக்குள்ள ரகசிய செயல் இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹெவன் டிவி நேர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இதில் ஸ்பான்சர் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். கைகளை பலப்படுத்தும், குடும்பத்தில் நன்மையும் சுகமும் உண்டாயிருக்கட்டும் அப்பா. ஹெவன் டிவி ஊழியத்தை அப்பா நடத்துகிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அவர்களுடைய ஓட்டமோ, அவர்களுடைய நடைகளோ, அவருடைய காரியங்களோ எல்லாவற்றையும் கர்த்தரே காண்கிறீரையா. பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நூறத்தனையாய் பரலோகத்தில் இருந்து அருளி செய்வீராக. சுகபல ஆரோக்கியத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. குடும்பத்தை நன்மையினால திருப்தியாக்குங்க ஆண்டவரே. அப்பா, கண்மனையின் தேனினால் திருப்தியாக்குங்க. ஊழியத்தில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லாரையும் உம்முடைய கரத்துல தருகிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. ஐயா, இதற்காக உழைக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே அப்பா, ஹெவன் டிவி ஊழியத்தை சார்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களின் மேலும் உம்முடைய கிருபை தங்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி உங்க திருக்கரங்களிலே தருகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you. God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்